புன்னகை அழகன் இங்கு நீள் கொள்ளுகிறார். நாங்கள் தொட்டு எழுப்பவும் சொல்லி அழைக்கவும் ஏதும் பேசாமலே தூங்குகிறார். தம்பியே தானை தலைவர் உன்னை இழந்தது உண்மையா? பதில் சொல்லையா எங்கள் செல்வமே. உன்னை இழந்தது உண்மையா? பதில் சொல்லையா எங்கள் செல்வமே. நித்திய புன்னகை அழகன் இங்கு நீள் கொள்ளுகிறார். நாங்கள் தொட்டு எழுப்பவும் அழைக்கவும் ஏதும் பேசாமலே தூங்குகிறார். பூவிரிதல் போல புன்னகை போனதா? பேச வந்த பாவியரால் பாசமரும் சாய்ந்ததுவா? சாகித்த பாயினிலே நீ உறக்கம் கொள்ளுகிறாய். தலைவனுக்கு என்ன பதில் சொல்லிவிட்டு செல்லுகிறாய். தம்பியே தமிழ் செல்வனே, தமிழ் ஈழத்தை நெஞ்சினில் தாங்கினாய். அண்ணரின் உயிர் பிள்ளையே, பகை வீசிய குருதினால் தூங்கினாய். நித்திய புன்னகை அழகன் இங்கு நீள் கொள்ளுகிறார். நாங்கள் தொட்டு எழுப்பவும் சொல்லி அழைக்கவும் ஏதும் பேசாமலே தூங்குகிறான். நீ நடந்த தேசமெல்லாம் எரிந்து சாகிறதே. பேசவன நீ அமர்ந்த வாசனங்கள் செல்கிறதே. பாவியர்கள் காலை வந்து சாமி நாளையித காணவனே நம் தலைவர் சொல்லுவரே. தம்பியே தமிழ் செல்வனே, நீ சாகவில்லை எம்மை வாழ்கிறாய். அண்ணனின் தருகாகவே நீ என்றுமே உயிர் வாழுவாய். நித்திய புன்னகை அழகன் இங்கு நீள் கொள்ளுகிறார். நாங்கள் தொட்டு எழுப்பவும் சொல்லி அழைக்கவும் ஏதும் பேசாமலே தூங்குகிறார். தம்பியே தமிழ் செல்வனே, எங்கள் தானை தலைவர் உன்னை இழந்தது உண்மையா? பதில் சொல்லையா எங்கள் செல்வமே. உன்னை இழந்தது உண்மையா? பதில் சொல்லையா எங்கள் செல்வமே. நித்திய புன்னகை அழகன் இங்கு நீள் கொள்ளுகிறார். நாங்கள் தொட்டு எழுப்பவும் சொல்லி அழைக்கவும் ஏதும் பேசாமலே தூங்குகிறார். உண்மையா? பதில் சொல்லையா எங்கள் செல்வமே. அண்ணனின் உயிர் பிள்ளையே, பகை வீசிய குருதினால் தூங்கினாய். அண்ணனின் அருகாகவே நீ என்றுமே உயிர் வாழ்வாய். இழந்தது உண்மையா? பதில் சொல்லையா எங்கள் செல்வமே. நித்திய புன்னகை அழகன் இங்கு நீள் கொள்ளுகிறார்.
நிவேதா தொடங்கவும். உறவுகளுக்கு வணக்கம். தமிழீழமே ஆழமாய் நேசித்த ஒரு அரசியல் தலைவனை சிங்கள தேசம் இன்றைய நாளில் சாகடித்ததை நாம் எப்போதும் மறந்திட முடியாது. தமிழீழ மக்களின் மனங்களை வென்ற ஒரு தன்னிகரற்ற தலைவனை சிங்களம் பலி கொண்டிருக்கின்றது. எமது சுதந்திர இயக்கத்தின் அரசியல் துறை பொறுப்பாளர் பிரிகேடியர் சூப்ப தமிழ்ச்செல்வனையும் ஏனைய 7 போராளிகளையும் இன்றைய நாளில் இழந்து வரலாற்றில் என்றுமில்லாத பேரிழப்பை நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த மாபெரும் சோக நிகழ்வு எம் மக்களை அதிர்ச்சியிலும் ஆழ்ந்த துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. தாம் நேசித்த மண் விடுதலை பெற வேண்டும், தான் நேசித்த மக்கள் சுதந்திரமாகவும் கௌரவமாகவும் வாழ வேண்டும் என சதா சிந்தித்த மாபெரும் வீரன் அவன். தான் நேசித்த மக்களின் விடிவிற்காக உறுதியாக உழைத்த அந்த லட்சிய நெருப்பு எம் விடுதலை வரலாற்றின் நீண்ட நெடிய நெருப்பு. இந்த லட்சிய நெருப்பே எமது லட்சிய உறுதிக்கு உரமேற்றியவர் என எம் தேசிய தலைவர் கூறியுள்ளார். அத்தகைய லட்சிய நெருப்பு உட்பட ஏனைய 7 வீரர்களையும் நினைவு கூர்ந்து அம்மாவீரர்களுக்கு எம் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய அறிவோம் தமிழீழம் சிறப்பு கேவலி யாழவன் அவர்களின் கவிதையுடன் தொடங்குகின்றது. நன்றி நிவேதா. உறவுகளுக்கு வணக்கம். நித்திய புன்னகை மன்னனுக்கு வணக்கம். பூக்கள் கூட உன்னை போல் புன்னகையால் முகமலர்ந்ததில்லை. பூக்கள் கூட உன்னை போல் புன்னகையால் முகமலர்ந்ததில்லை. சமாதான புறா கூட உன்னை போல் சமாதானம் பேச உலகம் சுற்றுவதில்லை. சமாதான புறா கூட உன்னை போல் சமாதானம் பேச உலகம் சுற்றியதில்லை. உலக பேச்சுவார்த்தை மேசைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த சமாதான புறா நீயல்லவா? உலக பேச்சுவார்த்தை மேசைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த சமாதான புறா நீயல்லவா? உன்னோடு ஆயுதம் குழந்தையாய் உறங்கிய போதும் அழகு தமிழ் சொல்லெடுத்து செல்வன் நீ அற்புதமாய் போராடினாயே. உன்னோடு ஆயுதம் குழந்தையாய் உறங்கிய போதும் அழகு தமிழ் சொல்லெடுத்த செல்வன் நீ அற்புதமாய் போராடினாயே. வழிகாட்டி பலகை கூட காட்டிவிட்டு இருந்துவிடும். வழிகாட்டி பலகை கூட காட்டிவிட்டு இருந்துவிடும். தளபதி நீ இருந்த போதும் கூட கைப்பிடித்து கூட்டி வந்த தாயல்லவா நீ. தளபதியாய் நீ இருந்த போதும் கூடவே கைப்பிடித்து கூட்டி வந்த தாயல்லவா நீ. தேசத்தின் குரலோடு ஈழத்தின் விடிவிற்காய் அகிலம் சுற்றி வந்த ஈழத்தின் குயிலே. தேசத்தின் குரலோடு ஈழத்தின் விடிவிற்காய் அகிலம் சுற்றி வந்த ஈழத்தின் குயிலே. கூட்டை விட்டு நீ வாரக்கணக்கில் அல்லவா உலகம் சுற்றி வந்தாய். கூட்டை விட்டு நீ வாரக்கணக்கில் அல்லவா உலகம் சுற்றி வந்தாய். ஏன் ஏன் எங்கள் கூட்டில் இருந்தபடியே நிரந்தரமாய் உன் உயிரை பறக்க விட்டாய். ஏன் ஏன் எங்கள் கூட்டில் இருந்தபடியே நீ நிரந்தரமாய் உன் உயிரை பறக்க விட்டாய். உன் கல்லறையில் நீ தூங்கும் முன் நீ கண்ட தமிழீழ கனவு நிறைவேறும். அதுவரை நீ தூங்காமல் இரு. உன் கல்லறையில் நீ தூங்கும் முன் நீ கண்ட தமிழீழ கனவு நிறைவேறும். அதுவரை நீ தூங்காமல் இரு. கவியாக்கம் யாழ் அகத்தியன். நன்றி. நன்றி யாழவன். அன்பான எம் உறவுகளே, அறிவோம் தமிழம் சிறப்புக்கு வெளியூடாக உறவுகளை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அறிவோம் தமிழம் சிறப்புக்கு வெளியானது தினம் ஒரு ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றின் பக்கங்களை சுமந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய அறிவோம் தமிழம் சிறப்புக்கு வெளியானது பிரிகேடியர் சூப்ப தமிழ்ச்செல்வன் உட்பட 7 போராளிகளின் 18ஆம் ஆண்டு வீர வணக்க நாள் எனும் தலைப்பினை சுமந்தபடி இன்றைய அறிவோம் தமிழம் சிறப்புக்கு வெளி தொடர்கின்றது. நன்றி அண்ணா. பிரிகேடியர் சூப்பர் தமிழ்ச்செல்வன் உட்பட 7 போராளிகளின் 18ஆம் ஆண்டு வீர வணக்க நிகழ்வு நாள் இன்று. ஸ்ரீலங்கா வான்படையின் குண்டுவீச்சு தாக்குதலில் வீரச்சாவடைந்த தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர் பிரிகேடியர் சூப்பர் தமிழ்ச்செல்வன் உட்பட 7 போராளிகளின் 18ஆம் ஆண்டு வீர வணக்க நாள் இன்றாகும். ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்தால் 2007 கார்த்திகை 2 அன்று காலை 6 மணியளவில் மேற்கொண்ட வான் தாக்குதலில் பிரிகேடியர் சூப்பர் தமிழ்ச்செல்வன் உட்பட 7 போராளிகள் வீரச்சாவை தழுவி கொண்டனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் சூப்பர் தமிழ்ச்செல்வன்
1984 ஆண்டில் தன்னை இணைத்துக் கொண்டார். தமிழகத்தில் விடுதலை புலிகளின் 4வது பயிற்சி முகாமில் அவர் பயிற்சியை பெற்று தமிழகத்தில் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் தனிப்பட்ட இணைப்பாளராக பணியாற்றினார். 1986 ஆண்டில் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் தமிழகத்திலிருந்து தமிழீழம் தாயகம் வருவதற்கு முன் தாயகத்திற்கு வந்த கள நிலைமைகள் பற்றிய தகவல்களை திரட்டி மீளவும் தமிழகம் மீண்டு சென்றவும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களுடன் சூபா தமிழ்ச்செல்வன் தாயகம் திரும்பினார். அப்போது அவரின் விடுதலை புலிகள் அமைப்பின் பெயரில் தினேஷ் என்பதாகும். தேசிய தலைவர் அவர்களுடன் தாயகம் திரும்பிய அவர் 1987 ஆண்டு மே மாதம் யாழ் தென்மராட்சி கோட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். 1991 வரை அப்பதவியில் அவர் நீடித்தார். இந்திய படைகளுக்கு எதிரான போரில் தென்மராட்சியில் நின்று தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். 1991 மாவட்ட சிறப்பு தளபதியாக செயல்பட்டார். 1993 தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர் என்ற நிலையை அவர் பெற்று கடைசி வரை அந்த பொறுப்பில் இருந்தார். 1994 தொடக்கம் 1995 சந்திரிகா அரசுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகளின் அணிக்கு தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கினார். 2002 ஆண்டு நோர்வே அனுசரணையிலான பேச்சுவார்த்தை குழுவில் தேசத்தின் குரல் அன்றன் பாலசிங்கம் அவர்களுடன் இருந்து பின்னர் பேச்சுவார்த்தை குழுவின் தலைமை பணியகத்தை அப்பணியை செய்து வந்தார். அமைதி பேச்சுக்களில் வெளிநாடுகளின் முதன்மை பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை மேற்கொண்டு ஸ்ரீலங்கா அரசின் அமைதி பேச்சுக்களின் உண்மை முகத்தை வெளிப்படுத்தியவர் எமது தமிழ்ச்செல்வன் ஆவார். படைத்துறை வழியில் அவன் செயற்பாடுகள் எண்ணற்றவை. 1991 ஆகாய கடல்பட்டி நடவடிக்கையிலும் 1992 ஸ்ரீலங்கா படையின் பலவேக 2 என்ற எதிர் சமரில் முதன்மையாக இருந்தது. மேலும் தச்சன்காடு ஸ்ரீலங்கா படைமுகாம் மீதான தாக்குதல், காரை நகரில் ஸ்ரீலங்கா படையினர் மீதான தாக்குதல் ஆகியவற்றிலும் சுப தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் முதன்மை பங்காற்றினார். 1991 மன்னார் சிலப்பாதுறை ஸ்ரீலங்கா படைத்தளம் மீதான தாக்குதலுக்கு அவர் தளபதியாக செயற்பட்டார். ஆகாய கடற்வெளி சமரில் அவர் விழுப்புண்பட்டார். பூநகரி ஸ்ரீலங்கா படைத்தளம் மீதான தவளை நடவடிக்கையில் பங்காற்றிய அவர் தன்னுடைய காலில் விழுப்புண்பட்டார். ஓயாத அலைகள் 3 நடவடிக்கையில் தென்மராட்சி, தன்கிளப்பு, ஸ்ரீலங்கா படைத்தளம் அழிப்பு உள்ளிட்ட தென்மராட்சி மீட்பு தாக்குதலில் கட்டளை தளபதியாக அவர் பங்காற்றினார். தன்னுடைய அரசியல் பணி மூலம் அதிகம் மக்கள் மனதில் நிறைந்தவராக சுப தமிழ்ச்செல்வன் விளங்கினார். தாயகத்திலும் புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் அன்பையும் மதிப்பையும் பெற்றவராக அவர் விளங்கினார். அமைதி நடவடிக்கையில் தமிழினத்தின் விடுதலை கொள்கையில் உறுதியாக நின்று எதிரிகளின் ஏமாற்று நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியவர் அவர். மேலும் பன்னாட்டு ராஜதந்திரிகள் மத்தியில் பெருமதிப்பை பெற்றிருந்தவர் சுப தமிழ்ச்செல்வன் அவர்கள். பிரிகேடியர் சுப தமிழ்ச்செல்வன் அவர்களை குறித்து பொட்டு அம்மான் அவர்கள் கூறுகையில், தமிழ்ச்செல்வனை பற்றியும் நினைவு குறிப்பொன்றை எழுதி வைப்பது காலம் கட்டளையிட்டு விட்டது. நமக்கு காலத்தின் ஓட்டத்தில் மாற்றங்கள் வரும். சில மாற்றங்களை நாம் கற்பனை செய்தும் பார்ப்பதில்லை. மாற்றம் நிகழ்ந்துவிட்ட போதிலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் கிடந்து மறுகும். அப்படிப்பட்ட மாற்றம்தான் பிரிகேடியர் தமிழ்ச்செல்வனின் மறைவு. சபையில் புன்சிரிப்பும் எம்மிடையே கலகலத்த அதிரடி சிரிப்புமாக உலா வந்த தமிழ்ச்செல்வன் பிரிகேடியர் தமிழ்ச்செல்வனாக வணக்கத்திற்குரிய தமிழ்ச்செல்வனை பற்றி எதிலிருந்து தொடங்குவது? அவனது வீரச்சாவிற்கு முந்திய பின் மாலை பொழுது அனுராதபுர எல்லாளன் நடவடிக்கையாளர்களுக்கான வீரப்பதக்கம் வழங்கும் நிகழ்வு. தலைவர் உரையாற்றுகின்றார். அவரது உரையில் தமிழன் சார்ந்த பெருமிதம், தமிழினம் சுதந்திரம் பெற தகுதியான இனமாக, வீரமுள்ள இனமாக வளர்ந்துவிட்டது என்ற நிம்மதி எல்லோரும் மகிழ்ச்சியிலும் பெருமிதத்திலும் கலந்திருந்தோம். உணவுக்காக காத்திருந்த வேளையில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த தமிழ்ச்செல்வன் உணவுண்ண தாமதிப்பது நல்லதல்ல என தலைவர் சங்கடப்பட்டு அவசரப்படுத்துகிறார். தனக்கென தனியாக அவசரமாக தெரிவிக்கப்பட்ட உணவை புறக்கணித்து எமது வான்புலிகளை
சிட்டுக்குருவிக்கு ஒப்பிடுவதா அல்லது வண்ணத்துப் பூச்சிகளுக்கு ஒப்பிடுவதா என தலைவரின் உரையை மீள எடுத்துச் சொல்லி பெருமிதம் பாராட்டும் இளையோட வான்புலிகளுடன் அன்பும் பம்பலுமாக தமிழ்ச்செல்வன் கேலி பேசுகின்றார். கதைத்து காத்திருந்து உணவு உண்ட பின்னரும் கதைத்திருந்தோம். நிகழ்வின் மகிழ்விலும் உணவின் சுவையிலும் இருந்த உரையாடல் தலைவரை பற்றியும் அவரது பாதுகாப்பு பற்றியும் ஆரோக்கிய வாழ்வு என்பன பற்றியதாகவும் அமைந்து விடைபெற்ற போது நாம் அறிந்திருக்கவில்லை அதுதான் எங்களது கடைசி சந்திப்பென்று. எல்லாவற்றிலும் மாற்றம் வரும், ஆனால் சில மாற்றம் வராது. காலமும் கோலமும் நவீனமானாலும் அறிவும் ஆற்றலும் மேம்பட்டு வளர்ந்தாலும் உடையிலும் பேச்சிலும் மெருகு பெற்றாலும் உள்ளத்தாலும் இன்று பலவற்றினாலும் மாறாமல் இருந்தவன்தான் தமிழ்ச்செல்வன் ஐயா. தலைவருக்கு இப்போது தமிழ்ச்செல்வன் இளவயது மெய் காப்பாளனே அல்லது இளம் போர் தளபதியாகவோ அல்ல. அவர் அரசியல் தலைவன், மக்களை வழிநடத்தும் மக்களின் தலைவன். ஆனால் இவரோ எப்பொழுதும் அன்னையின் குழந்தையாகவே தன்னை நினைப்பார். தன் திருமணத்தின் போது கூட அண்ணன் வர வேண்டும், ஆட்கள் வந்தால் அண்ணன் வரமாட்டார். தமிழ்ச்செல்வன் செல்லாத திருமண செய்தியை நாம் கேள்விப்பட்ட போது அதற்கிடையில் தமிழ்ச்செல்வனது கடிதம் திருமண அழைப்பு என்று இல்லாது செய்தியொன்று இல்லாது வாழ்த்தும் ஆசியும் வேண்டி செய்தியும் வேண்டி கடிதம் வந்தது. மடல் கிடைத்தது. நாம் அங்கு போகையில் பாலா அன்னை வீட்டில் தலைவர் முன்னிலை திருமணம் முடிந்து தம் வீட்டில் இருக்கிறார்கள் மாப்பிள்ளையும் பொம்பிளையும். ஒரு நாள் கடற்கரையில் கடலை கால் தொட்டு பேரலையின் சத்தத்தில் பயந்து போனான் குழந்தை. ஐயோ பெரியப்பா என்று சொல்லை தலைவரை கட்டி பிடித்து கொண்டாளாம் தமிழ்ச்செல்வின் மகள் அலை. என்னடா உன்ற மகள் அலை கடலுக்கு பயப்படுகிறாள் என வார்த்தையை பம்பலாய் தலைவர் சொன்ன வார்த்தைகள் தமிழ்ச்செல்வனுக்கு வேதம், சவால், செய்தி. சில நாட்கள் கழித்து ரேகா சொன்னாள், அலைக்கு இப்போ வீட்டில் கிணத்தடி தொட்டியில் நீர் நிறைத்து நீச்சல் பாய்ச்சி அடிக்கிறது என்று. உலகத்திற்கு தமிழ்ச்செல்வன் பிடிகொடுக்காத உலகத்திற்கு தமிழ்ச்செல்வன் பிடிகொடுக்காத ராஜதந்திரி. கதைத்து பேசவோ உரையாடக்கூடிய ஆற்றலும் பெரிய மனிதன் அவர். ஆனால் இவரோ இந்திய இராணுவ காலத்திலும் ஆணையரவு காலத்திலும் இன்னும் பல களத்திலும் சுழன்று போராடிய போராளி. எம் விடுதலைக்கு வழிவிடாது எம் மக்களை கொன்று குவிக்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது வெஞ்சனம் கொண்ட அதே போராளி அவர். தமிழ்ச்செல்வன் தங்கள் பக்கம் வருகிறார் என எங்காவது ஓரிடத்தில் அல்லது ஒரு முகாமில் தடபுடல் உணவு தயாராயிருக்கும். ஆனால் இவரோ இந்தியன் ஆமை காலத்தில் அம்மை வருந்திர காத்து சுகமாயிருந்து தருகிற ஆட்சியிடம் மந்துவில் ஆட்சியிடம் பழைய சொற்றுக்கு போயிருப்பார். முக்கிய சந்திப்பில் வெளியாட்கள் வந்து பேசி முடித்து உணவு நேரம் ஆடம்பர மேசை அறுசுவை உணவு காத்திருக்கும். கதைக்கு இனி விடயம் இல்லை என்றால் நிலையில் இருந்த போதும் சந்தர்ப்பமும் சரியாக அமைந்து விட்டால் வளவளவென சக்தியின் இடல் கூட இருந்து அதுவும் மட்டுவின் தலைவரின் கைவண்ணத்தில் கூழ் நினைவுக்கு வந்து ஆளை அங்கு இழுத்து போகும். ஆண்டின் முதலாம் நாள். தன் மனதில் நினைத்த சிலவற்றை தலைவர் பகிர நினைக்க எனக்கு கிடைத்த வாய்ப்பு. தலைவரிடமிருந்து காலை வேளை அழைப்பு. தலைவர் தனது எதிர்பார்ப்புகளை எண்ணியங்களை எடுத்து சொல்கிறார். உரையாடல்களுக்கிடையில் செய்தி. தமிழ்ச்செல்வன் பிள்ளைகளுடன் வந்துள்ளார். தமிழ்ச்செல்வனது மகள் ஒளிவேந்தன் பிறந்த நாள். தலைவரின் ஆசி வேண்டி பெரியப்பாவிடம் பிள்ளைகளை அழைத்து வந்திருந்தார். திடீர் வருகை. பிள்ளைகளுக்கு பொருத்தமான உணவில்லை, பெரியவர்களின் உணவுதான். பேச்சுவாக்கில் தமிழ்ச்செல்வன் ஐயா சொல்லிவிட்டார். அலைக்கும் இடியப்பம் அவ்வளவு விருப்பமில்லை, சாப்பிட மாட்டார். ஆனால் பிள்ளையோ இடியப்பத்தை விரும்பி சாப்பிட்டார். நான் ஊறுபட விட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டார். வீட்டில் அப்பா தான் இடியாப்பம் வேற, இது பெரியப்பா தான் நல்ல இடியாப்பம் என்று சொல்லி
தலைவர் பிள்ளையை கொஞ்சி தமிழ் செல்வன் பொன் சிரிப்பு அச்சிரிப்பாகியது. இனி இடியப்பம் அவிக்கும் இசைத்தான் பழக வேணும் என்று சொல்லி சிரித்தார். எல்லாம் சரிதான். தலைவருக்கு விட்டு கொடாமல் தமிழ்ச்செல்வன் போட்டிக்கு நிற்கும் வேளையும் ஒன்றுண்டு. அது கைத்துப்பாக்கிச் சூட்டுக்களம். தலைவர் சுடுவார். அநேகமாய் ரவைகள் 10ல் மைய புள்ளியை படும். சில வேளை 9 அல்லது 8 ரவை மையத்தில் பட்டு மீதி ரவை சற்று விலகி பட்டுவிட்டால் தொடங்கும் போட்டி அங்கே. நீ ஒருக்கா சுட்டுப்பார் என்று தமிழ்ச்செல்வனை அழைக்க, சில வேளைகளில் அவன் 10 ரவையையும் மையத்திற்கு சுட்டு துப்பாக்கியில் பிழையில்லை என்று நிரூபிப்பான். அடுத்த சுற்றில் நான் சுடுறேன் பார் என்று தலைவர் தயாராக கைத்தடியை பின்பக்கமாக முட்டு கொடுத்து காலை நிலத்தில் ஊன்றி தமிழ்ச்செல்வன் போட்டிக்குச் சுட களை கட்டும் அங்கே போட்டி. அலெக்ஸ் ஆதவன் கடாபி என சூட்டு விற்பனர்களுடன் களை கட்டும் போட்டி. இருள் சூழ்ந்த வேளையில் முழுவதும் அல்லது இருள் சூழ்ந்த பின்னரும் மின்குமிழ் வெளிச்சத்தில் தொடர்வதாய் நடந்து முடியும் அந்த போட்டி. தமிழ்ச்செல்வன் அடிப்படை பயிற்சி முகாமில் அடையாளம் காணப்பட்டதே அவனது சூட்டுத்திறனால் என்பர். உடற்பயிற்சியில் எல்லோரும் ஓடி பயிற்சி செய்ய பயிற்சி பொருளுடன் நடந்தே மைதானத்தை வலம் வருவார் தமிழ்ச்செல்வன். பயிற்சி நிறைவு நாளன்று சூட்டு பயிற்சியின் போது சுட கொடுத்த ஒரே ஒரு ரவையை மையத்திற்கு சுட வியந்தார் பொன்னம்மான். அது குருட்டாம்போக்கில் பட்டிருக்குமோ என்று அடுத்தது கொடுக்க, அதுவும் மையத்தில் பட, அடுத்தடுத்து ஒவ்வொன்றாய் கொடுக்க, அத்தனை ரவைகளும் மையத்தில் பட, இனி உனக்கு ரவை இல்லை ஓடடா என பொன்னம்மான் செல்லமாய் பெருமையாய் ஓட விரட்டியதில் அடையாளம் காணப்பட்டான் தமிழ்ச்செல்வன். அதன் பின்னர் பொன்னம்மான் தலைவருக்கு தமிழ்ச்செல்வனை அறிமுகம் செய்ததும், சில கால மருத்துவ பணிகளின் பின்னர் தலைவரின் உதவியாளராக ஆனதும் பழைய கதை. அடிப்படை பயிற்சி முகாமில் செய்யாத அல்லது செய்ய தவறிய உடற்பயிற்சிகளை தலைவரின் கவனிப்பில் செய்ய வேண்டி வந்தது இன்னொரு பம்பல் கதை. பயிற்சி முடித்து சொர்ணம், இம்ரான் ஆகியோரின் பொறுப்பில் இருந்த தலைவரின் மெய்காப்பாளர் அணியில் செயற்பட்டதுமாக இருந்த அவன், தலைவர் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய போது யாழ்ப்பாணத்தில் 1987 ஆரம்பத்தில் இந்தியாவிலிருந்து தலைவர் நாடு திரும்பி வேலைகளை மேற்பார்வையிட்டு ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார். யாழ் மாவட்டத்தில் மகளிர் பிரிவானது சுதந்திர பறவைகள் எனும் பெயரில் அரசியல் சமூக பணிகளில் ஈடுபட்டிருந்தது. மகளிர் பிரிவினருக்கு யாழ்ப்பாணத்தில் இராணுவ பயிற்சிகளை வழங்க முடிவெடுத்த போது அதற்காக தலைவரின் நெறிப்படுத்தலில் ஆரம்ப பணிகளை முன்னெடுத்தது தமிழ்ச்செல்வன் தான். தென்னமராட்சியில் பொறுப்பாக இருந்த கேடில்சன் வீரச்சாவை தொடர்ந்து தென்னமராட்சி பொறுப்பாக நியமிக்கப்பட்டதால் அடையாளப்படுத்தப்பட்டது தமிழ்ச்செல்வனது ஆளுமை. ஆளுமையும் அறிவும் அதிகாரமும் உயர்ந்து முன்னின்ற போதும் உள்ளிருந்த ஆத்மா அவனாகவே இருந்தார். அதுவே தமிழ் செல்வன் ஐயாவின் பெருமை. இந்திய இராணுவம் ஆக்கிரமிப்பு காலம். நாம் திட்டமிடுவதற்கு அவகாசம் எதுவுமே எமக்கு தராத திடீர் நெருக்குதல். தேசத்தின் விடுதலைக்கான பற்றுதி, எதற்காகவும் விடுதலை போராட்டத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பது மட்டுமே முன்னிறுத்திய முடிவுகள். யாழ்ப்பாணம் கொக்குவில் எமது தலைவர் தங்கியிருந்த வீட்டிலேயே அவரை கொன்றுவிடும் முடிவில் தரையிறங்கினர் இந்திய இராணுவ அதிரப்படையினர். இன்னொரு தளத்தில் நின்று விடுதலை வழிநடத்திய தலைவரின் கட்டாயமாக இருந்தது. தலைவரிடமிருந்தும் மனைவியாரிடமிருந்தும் பிள்ளைகள் இருவரும் பிரிந்து தனித்திருப்பது தவிர்க்க முடியாத போது அவர்களை பாதுகாக்க பொறுப்பற்றது தமிழ்ச்செல்வனையா. ஆரம்ப காலத்தில் அவன் ஒழுங்கு செய்து கொடுத்த வீடுகள் மாறி மாறி நின்ற போதும் இந்திய படை வெறியாட்டமாடியது, மக்களை அச்சுறுத்தியது. தலைவரது குடும்பம் என குறிப்பிட்டு தேடத் தொடங்க மதியக்கவும் பிள்ளைகளும் மிகவும் சிரமப்பட்டனர். 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருவருடன் தம்மை குறிவைத்து நடத்த பெரும் தேடல்கள், சரியான உணவுமின்றி வீடுகளில், வயல்களில், ஆள்களில்லா காணிகள் என்று அவர்கள் அக்கால பகுதியில் யாருமின்றி அலையும் நிலை வந்தது. எல்லா ஊரையும் ஒரே வேளையில் வளைக்கும் பெரும் படை முற்றுகையது. ஏதாவது ஊருக்குள் தலைவரின் குடும்பம் சுற்றி வளைக்கப்பட்ட இன்னொரு ஊருக்குள் அதே மாதிரி தமிழ்ச்செல்வன் அகப்பட்டிருப்பார். இந்த நேரம் பார்த்து அந்த பகுதியில் இந்திய பத்திரிகை நிருபர்கள் இருவர் ஆண் பெண்ணாக நடமாட, அது தலைவரும் அவரது மனைவியும் தான் என எண்ணி இந்திய படை எம் தேடுதலை உச்சமாக தலைவரின் குடும்பத்தினர் பட்டுப்பாடு கொஞ்சமல்ல. மதியக்காவும் பிள்ளைகளும் தங்கியிருந்த வீட்டின் தகவலிருந்து சென்ற இந்திய படையினர்
ஆட்களை பிடிக்க முடியாவிட்டாலும் உண்மையான தகவல் என்று அறிந்துவிட்டனர். தலைவரின் மகள் குழந்தை துவாரகா நோயிலிருந்ததாக தகவல் அது. அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்ட நோயுற்ற பிள்ளையும் தாயும் தப்பிவிட்டதை அறிந்த படையினர் செய்தி வெளியிட்டு விட்டனர். வயிற்றோட்டத்தால் மகள் துவாரகா இறந்து விடுவதாக இந்தியா வெளியிட்ட செய்தியின் உண்மை பொய் தெரியாது கலங்கி நின்றது தேசம். எல்லோருடனும் எல்லா தொடர்புகளும் பாதிக்கப்பட்டிருந்த நேரம் அது. பல நாட்கள் கழித்து தமிழ் செல்வன் அவர்களின் சிறு கடித குறிப்பினை தன் மகள் உயிரிழந்து இருப்பதாக அறிந்தார் தலைவர். அக்காவும் பிள்ளைகளும் மட்டுமின்றி சென்ற பின்னர் காணிக்கை அன்னாரின் வீட்டைச் சுற்றியே சொல்லும் தமிழ் செல்வனின் மனம். எம் நாட்டின் தலைவரின் வீட்டாரை காப்பாற்றி தந்த பெருந்தகை காணிக்கை அன்னர் தலைவரது மனைவியும் பிள்ளைகளும் அங்கேதான் நிற்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தி தெரிந்தபின் அவர்களை நோக்கிய இந்திய தேடுதல் அதி தீவிரமான போதும் நெஞ்சுரத்துடன் கைகொடுத்த நாட்டுப்பற்றாளர் அவர். தமது தேடுதலிலிருந்து தலைவரது மனைவி பிள்ளைகளை காப்பாற்றி அனுப்பியது அவர் தானென்று தெரிந்த போது இந்திய படையினர் தமது கைக்கூலிகளை ஏவிவிட்டு காணிக்கை அவர்களை சுட்டுக் கொண்டிருந்தனர். கிராமத்து சுற்றி வளைப்பில் இந்திய படை முற்றுகைக்குள் மதியக்காவும் பிள்ளைகளும். முற்றுகைக்கு வெளியே நெஞ்சு பதற காத்திருப்பான் தமிழ்ச்செல்வன். அவன் அவர்களை சந்திப்பதும் பிரச்சினை. அவர்களை அடையாளம் காட்டுவதாய் அமைந்துவிடும். விலகியே இருப்பான். ஆனால் விலகாமலும் இருப்பான். தமிழ்ச்செல்வன் வீரச்சாவடைந்த வேளையில் அலெக்ஸ் போல் அந்த காலத்தில் அவனது நம்பிக்கைக்குரிய போராளி வின்சென்ட் கங்காதரன் மாஸ்டரின் மகன் மட்டுவில் சென்று மதியக்காவையும் பிள்ளைகளையும் பார்த்துவிட்டு வர வேண்டும். இப்போது வந்து சேர்ந்திருக்க வேண்டுமே, காணவில்லையே. வின்சனுக்கு என்னவானது? அக்காவிற்கும் பிள்ளைகளுக்கும் என்னவானது? நெஞ்சு பதற அன்று தமிழ்ச்செல்வன் மனம் துடித்து நின்றதை இன்றும் மறக்க மாட்டார்கள் அவனது நண்பர்கள். ஆள் மாறி ஆள் விட்டு அங்கும் இங்கும் விசாரித்த போது வந்தது வின்சனின் வீரச்சாவு செய்தி. மட்டுவில் செல்லப்பிள்ளையார் கோயிலடியில் சிலுவில் வயல்வெளியில் மதியக்காவும் பிள்ளைகளும் தங்கியிருந்த வீட்டுக்கு அருகில் கிடந்தது வின்சனின் வித்துடல். இந்திய பத்திரிகை நிருபர் அனிதா பிரதாப் எழுதிய இரத்தத்தீவு எனும் நூலில் குறிப்பிடப்படும் வின்சன் இவர்தான். அக்காவையும் பிள்ளைகளையும் காணிக்கை அண்ணரின் வீட்டருகில் இருந்த நடராசா ஐயாவின் வீட்டில் மட்டுவில் மகேஷ் வீட்டில் சந்தித்துவிட்டு திரும்பும் வேளையில் இந்திய படை எதிர்கொண்டது. தப்பு முயற்சியில் முடியாமல் போக சைனட் அருந்தி தலைவரின் குடும்பத்தையும் தமிழீழத்தின் மானத்தையும் காத்து தன்னுயிர் கொடுத்து நின்றான் வின்சன். வின்சன் வீரச்சாவடைந்த சோகமும் தலைவரின் குடும்பத்தை பாதுகாத்து விட்டான் என்ற நிம்மதியுமாக அன்றைய தமிழ்ச்செல்வனின் உணர்வுகள் அவனது நினைவில் அழியாதவாய் நின்றது. இனி வேறு வழியில்லை என்றான போது குழந்தைகளை தனியாக வேறிடம் அனுப்புவதென்றும் தாயாரை தனியே நகர்த்துவதென்றும் முடிவானது. தாயும் இரு பிள்ளைகளும் என்ற அடையாளத்தை நோக்கி வேட்டையாட அலையும் இந்திய படைகளிடமிருந்து அவர்களை காப்பாற்ற இந்த முடிவு தவிர்க்க முடியாததானது. இந்திய படை சூழ்ந்து நிற்க கச்சாய் புங்கம்பிள்ளையார் கோயிலடி கரையில் கந்தண்ணை ஒழுங்கு செய்த மரத்தோணியில் ஏற்றி மதியக்காவை சொர்ணத்திடம் பொறுப்பு கொடுத்தார்கள் தமிழ்ச்செல்வனும் அவனது அணியினரும். தென்மராட்சியில் இந்திய இராணுவத்தினருக்கு முகம் கொடுக்கத்தக்க புடம் போடப்பட்ட போராளிகள் பலர் தமிழ்ச்செல்வனின் அணியில் இருந்தார்கள். தலைவரின் குடும்பம் தென்னமராட்சியிலிருந்து இடம் மாற்றிய பின்னரும் அங்கு புலி அணியினரை தேடி பார்த்த படையினர் பாவம் பட்டுப்பட கொஞ்சம் நஞ்ச பாடு இல்லை. மிஞ்சுவில் தினேசுடனும் பரணியுடனும் அம்மாவும் மகேந்தியும் நிற்பதாக தேடி போவார்கள். எல்லா சோதனையும் முடிந்து ஊர் சனத்தை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு படையினர் முகாம் திரும்பும் வேளை சுற்றி வளைப்பிற்கு போகாத குடுகுடு ஆட்சியின் சோற்றுக்குழையல் உருண்டையில் பசி போக்கிக் கொண்டிருப்பார்கள் இவர்கள். மட்டுவில் புலிகள் நிற்பதாக அறிந்து ஊரை சுற்றி வளைத்து நிற்பர் இந்திய படையினரும் அவரது கை கூலிகளும். வயலிற்கு வேலை செல்லும் கணவனுக்கு என்று சொல்லி அந்த அம்மா கொண்டு வந்த கஞ்சியை குடித்து கண்காணிப்பர். உணாவும் பாப்பாவும் வந்துவிலிருந்து அஞ்சியும் இளம்பருத்தி பேர் கொண்டவர். ரவி அண்ணனும் அப்போது கூட நிற்பதை தெரிந்தான். பெரும் படை போனார்கள் இந்திய படையினர். வீதியின் முன்புறத்து சிறுவனும் தோட்டத்து பெரியவரும் முன்னே சென்றதால் சோற்று நிலத்திற்கு கண்பாட்டிற்குள் இறங்கி இந்திய படை ஏற்றி வருவார்கள் இவர்கள்.
சாதாரண கிரிக்கெட் விளையாட்டில் பாகிஸ்தானம் தோல்வியடைந்து போனமைக்காக தமிழர்களை கொல்வதற்காக பீரங்கிகளை இயக்க உத்தரவிடும் இந்திய படை அதிகாரிகள் போராளிகளிடமிருந்து ஏமாந்து விட்டால் விடுவார்களா என்ன? போராளிகள் தப்பிவிட்டதால் ஏற்பட்ட களைப்பும் கோபமும் எம் மக்கள் மீது திரும்பும். இந்திய படையினரால் எமது தாய்நாடு முழுவதும் பட்ட பாட்டிற்கு தென்னமராட்சியிலும் விதிவிலக்கில்லை. எந்த ஒரு யுத்த முனைப்பில்லாத சூழல். சாவகச்சேரி நகரத்து நவீன சந்தை 1987 ஆண்டு அக்டோபர் 27 பட்டப்பகலில் 11 மணி சந்தையில் திரளாக கூடுகின்ற எம் மக்கள் மீது முழங்குருதி மூலம் குண்டு வீசியது. அந்த நேரத்தில் ஆரம்பித்த தென்னமராட்சி படுகொலை படலம். காலை சாவகச்சேரி சந்தையில், அங்கிருந்து அன்று இரவில் பஸ்ஸில், நுணாவில், கைத்தடியில், பலலையில், மிஞ்சுருவில் என தென்னமராட்சி நிலமெங்கும் எமது மக்கள் குருதி தெருக்க வைத்தனர் இந்திய படையினர்கள். எங்களது நாட்டிற்கு ஏணி வந்தவர்கள், எங்கள் நாட்டிற்கு இவன் ஏர் வந்தார்கள், எம்மை கொல்கிறார்கள் என்ற வினாக்களுக்கு விடை தெரியாமலே சாகும் எமது மக்களுக்கு அழுது கொந்தளிப்பார்கள் தமிழ் செல்வனும் அவரது தோழர்களும். அவர்களது கொதிப்பும் துடிப்பும் இந்திய படையினருக்கான களங்களில் வெடிக்கும். இந்திய இராணுவ காலத்தில் 1988 பிற்பகுதி மணலாற்று காட்டிலிருந்து தலைவர் என்னிடம் யாழ் மாவட்டத்தை பொறுப்பளித்து வழியனுப்பி வைத்தார். தலைவரின் சொற்படி வல்வெட்டித்துறையில் எனது பாதுகாப்பு கொண்டு பின்னர் நாம் ஆயுத அணியாக சென்று தென்னமராட்சிக்குத்தான். யாழ்ப்பாணம் புறப்படும் போது தலைவர் வல்வெட்டித்துறையில் நின்று கொண்டு செயற்படு, அங்கேயுள்ள சனம் உனக்கு பாதுகாப்பை தரும் என்றும், புதியவர்கள் வந்தால் இலகுவாக அடையாளம் காணக்கூடியபடியாக அவ்வூரில் புவியியல் சமூக அமைப்புள்ளமை போன்ற விடயங்களை சொல்லித் தந்து வழி அனுப்பி வைத்தார். அவ்வேளையில் உடனிருந்த கிட்டண்ணை வல்வெட்டித்துறைக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதற்கு பிறகு நீ போய் தினேசை பிடி என்றார். அதாவது தினேஷ் உங்களுடன் ஒத்துழைப்பான் என்பதும், தென்மராட்சியின் பெரும் தென்னை மரங்களும் மாஞ்சோலைகளும் புதற்காடுகளும் நல்ல பாதுகாப்பை தரும் என்பதும் கிட்டண்ணையின் கருத்தாக இருந்தது. அங்கு தென்மராட்சியில் நாவற்குழியிலிருந்து பளை வரை இருந்த அனைவரையும் மிருசுவிலில் ஒன்றாக்கி தந்தான் தினேஷ். தென்மராட்சி அணியினரின் கைத்துப்பாக்கிகளுக்கு ஓய்வு கொடுத்து பெரிய சுடுகலன்களுக்கு மாறினோம். அந்த அணியானோம். தென்மராட்சி மத்துவிலில் சில காலமும், பரணியில் ஏதோ ஒரு இந்து கோயிலின் அருகாமையில் அதற்கு பொற்கோயில் என பெயரிட்டு பல மாத காலமுமாக அணியாய் தளமமைத்து செயற்பட்டோம் என்றால் அது தமிழ் செல்வனது தளமாகும். பரணி ஊரில் எமது தேவைக்கு வசதியாக வாகாக உணவு செய்து தருவதற்கு ஊர் புதினம் பார்த்து செல்லவுமாக விநாயகத்தை நியமித்து தன்னுடன் நின்ற குணா, செல்வராசா, குணத்தார் ஆகியோரை ஆமி பார்த்து சொல்ல காவல் விட்டு, ஆஞ்சி அதாவது இளம்பரதி எனப்படும் ரவி எண்ணெய், விநாயகம், ரவி, டேனியல், ரட்னா என தனது ஆளணியை என்னோடு நிற்கவிட்டு தளம் அமைத்து தந்தான் தினேஷ். தென்மராட்சியில் தமிழ் செல்வனது அணியினரானது வீரம் செறிந்த நாட்கள். வீரம் மட்டுமல்ல, போரிடுவதில் போட்டியும் நகைச்சுவையும் கலந்திருந்த மறக்க முடியாத நாட்கள் அவை. வடமராட்சி நெல்லியடியில் டேவிட்டின் அணி பிறன் இலகு இயந்திர துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றிவிட்டது. மகேந்தியிடமிருந்து சில நாட்களில் பெருமிதத்துடன் தொலைத்தொடர்பு நடைபேசியில் ஒரு செய்தி. குணாவின் அணி கனகம்புலியடியில் பிறன் இலகு இயந்திர துப்பாக்கி ஒன்றை எடுத்துள்ளது. தினேஷ் என்ற பெயர் எதிரிகளுக்கு தெரியும் என்பதால் அவனோடு எப்போதும் இருக்கும் மகேந்தியின் பெயரில்தான் தமிழ்ச்செல்வனின் தொடர்புகள். தமிழ்ச்செல்வனது திட்டப்படி வாகனம் ஒன்றில் சென்ற அணி வெற்றிகரமான தாக்குதலை செய்திருந்தது. தக்காளி என்ற உறுப்பினர் பெண் உடையில் சென்றிருந்தார். பொம்பளை உடுப்பு போட்டு தக்காளி நடந்ததையும், தக்காளியை பெண்ணென நினைத்து எதிரிகள் ஏமாந்ததையும் கதைக்க வெளிக்கிட்டால் சோறு தண்ணீர் தேவையில்லை. நுணாவிலும் இப்படித்தான். கன்னிவெடியை வைக்க முற்பட அதை இந்திய படை கண்டுபிடித்து விட்டது. அப்போதைய கன்னிவெடி நிபுணர் பரணியை களத்தில் இறக்கி விட்டான் தமிழ்ச்செல்வன். கன்னிவெடியை வைத்துவிட்டு வந்ததையும் எதிரிக்கு தகவல் சொல்பவர் இவராகவும் இருக்கலாம் என்று நம்பிய ஒருவரிடம், கன்னிவெடி வைத்திருக்கு ஒருவரிடம் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் விலகி இருங்கோ, கவனம் என சொல்லிவிட்டு வந்ததையும் மேஜர் தாப்பா என்ற அதிகாரியும் இன்னும் பல படையினருமாக சூழ்ந்து வந்து எடுக்க எதனை செய்ய வேண்டுமென எதிர்பார்க்கப்பட்டதோ அதனை அந்த கன்னிவெடி செய்து முடித்ததையும், அதாவது எடுக்க வெடுத்ததையும் கூறும்போது இந்த இடம் கலகலத்து அதிரும்.
சாரங்களை கட்டி புலியொன்று எதிரி நாடு சொன்னதனால் சாரத்தை மாற்றி எல்லோரும் கார் சட்டைக்கு மாறுவோம். கதைத்து விட்டோம் ஜீன்ஸிற்கு மாற விரும்புவோர் வாருங்கள் என்று சொல்ல அங்கிருந்த அணியில் கையை உயர்த்தியவர்கள் 2 பேர்தான். கொஞ்ச நாட்களாக ஜீன்ஸ் போட கையை உயர்த்தியவர்களை பார்த்து ஒரே சிரிப்பு. அருவை, பகிடி இன்னும் கொஞ்ச நாள்தான் ஜீன்ஸ் பேண்ட் போடாமல் சாரத்துடன் திரிபவர்களை பார்த்து அதே சிரிப்பு. அருவை, பகிடி, ஆமி ஒருமுறை கலைக்க அங்கு நின்ற 7-8 பேர் ஒன்றாக ஓட ஒருவர் பின் ஒருவராய் ஓடி எல்லோரும் இரும்பு பாடலை ஒன்றை பாடாது பாடுபட்டு ஏறி கடந்து பாய்ந்தோடு உரமேறிய முடியாத கடைசியால் பதறிப்போய் தள்ள பாடலை முன்னேறி இருந்தாராம். கச்சாய் ரோட்டோர பக்கமா அல்லது அந்த பகுதியில் எங்கோ ஒரு இடத்தில் கந்தனை கட்டிப்பிடித்து ஆமியை தோளிலிருந்து துவக்கால் அப்படியே சுட்டு சாய்த்துவிட்டு எதிரியின் ரத்தம் தன் உடலெல்லாம் தோய திரும்பி பார்க்காமல் ஒரே ஓட்டமாய் ஓடி வந்த சொல்லும் போது அந்த இடமெல்லாம் சிரிப்பில் அதிரும். தமிழ்ச்செல்வன் மற்றும் தென்னமராட்சி அணியெல்லாம் நாம் இருந்த பொற்கோயில் தேடி வந்ததால் பம்பலில் கலகலப்பில் சிரிப்பில் அதிரும் எம்மிடம். என்னுடன் அணிகளுக்கு பொறுப்பாக இருந்த செல்வராசா மாஸ்டர் குளிக்கும் நேரம் தவிராது மற்ற நேரம் தன்னுடன் இருக்கும் ரவக்கூடு தாங்கிய கோல்சர் கலற்ற மறுக்கும் செல்வராசா மாஸ்டர் வந்து முறைப்படுவார். இவர்கள் வந்தால் ஒரே சிரிப்பு சத்தம்தான். சொல்லு கேட்டார்கள் இல்லை என நடேஷ் பாபுவின் வீரசாவிற்கு பதிலடி தாக்குதல். இந்திய படைகளுடன் சேர்ந்து எமது மக்களை கொன்று கொண்டிருந்த கைக்கூலிகள் எமது புகைரத நிலத்தடியில் சங்கத்தனையால் ஊசணியால் என பற்பல தாக்குதல்கள் நடத்தியிருந்தன. மேலும் ஆங்காங்கே இந்திய படை எதிர்கொண்ட சுட்டு போதும் தேடி போய் சுட்டதுமான பல தாக்குதல்கள் இருந்தாலும் கூட தென்னமராட்சியில் தமிழ்ச்செல்வன் அணிக்கு மகுடமாய் அமைந்திருந்தது மிருசுவில் அமைந்திருந்த இராணுவ நிலையை தாக்கி அழித்ததுதான். மிருசுவில் கண்டி வீதி நெடுஞ்சாலையில் தேவராலய சுற்றாற்றில் அமைந்திருந்த இந்திய படை நிலை மேஜர் சிரியஸ் சாரையாக வர ரூபனை நடுவிலிருந்து கைகளில் குண்டுகள் ஏந்தி வெள்ளை சட்டை அணிந்து வந்தவர் வயதானவர் போல் தலைப்பாட்களுடன் வஞ்சனம் பொங்கும் நெஞ்சுடன் முன்னிருக்கையில் அமர்ந்து சென்றார் தமிழ்ச்செல்வன். அவரது தலைமையில் பார உறுதியில் சென்ற எமது அணியினன் தாக்குதலை இந்திய படை எதிர்பார்க்கவில்லை. நாம் எதிர்பார்த்திருந்ததை விடவும் படையினரது எண்ணிக்கையும் அதிகம்தான். நல்ல வேளையாக உதவி ஈரூரில் சென்ற ரவி எண்ணை, ரேகா, பாப்பாவையும் உட்படுத்திய அம்மாவின் அணியும் இன்னொரு பக்கத்தால தாக்குதலையும் தொடுக்க வெற்றி எமதானது. நாம் தங்கியிருந்த பொற்கோயிலுக்கு நெஞ்சில் படுகாயமடைந்த ராகுலனும் சேர்ந்து வந்தது. வெற்றி செய்தியுடன் கேப்டன் ஹில்மனின் வீரச்சாவும் வித்துடல் விடுபட்டு விட்டதென்ற சோகச் செய்தியும். எமது தரப்பில் கேப்டன் ஹில்மன் வீரச்சாவடைய ராகுலன், பரணி, பீமன் ஆகிய 3 காயமடைந்த அத்தாக்குதலில் அங்கு நின்ற எமது 4 அணியினரில் ஒரு அணியினர் முழு பேருமே ஒரு ரவை கூட திரும்பிச் சுட முடியாமல் இறந்து போனதையும் மற்றைய அணியில் கூட ஒருவர் மட்டும் தப்பி முடிந்ததையும் சர்தேஷ் பாண்டே என்ற இந்திய இராணுவ அதிகாரி ஜாழ்ப்பாணம் இடுபனி என்ற நூலில் விவரிப்பதிலிருந்தே தாக்குதலின் தீவிரத்தையும் திட்டத்தின் துணிகரத்தையும் புரிந்து கொள்ளலாம். அதில் கூட ஒரு வீரச்சாவு மற்றும் சில காயத்துடன் பெரிய வெற்றி கிடைத்து விட்டதானாலும் பிறன், இலகு, இயந்திர துப்பாக்கி உட்பட பல ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதனாலும் நாம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்தோம். இவர்களின், அதாவது தினேஷின் அணியினரின் கவலை என்னவென்றால், கால் காஸ்ட்ரோ, அதாவது ஸ்வீடன் நாட்டின் போர்பஸ் என்ற நிறுவன வடிவமைப்பான உந்துகணை செலுத்தியை கைப்பற்ற முடியாமல் போனதுதான். சனியன் கால் காஸ்ட்ரோட்ரான் ஓடிவிட்டானாம் என்பதுதான் தமிழ்ச்செல்வனின் கருத்து. மிருசுவிலில் நண்பர்களான இளைஞர்களை பிடித்து இந்தியம் படையினர் சுட்டுக் கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் சிவஞான சுந்தரம் சிவரஞ்சன் என்பவர். அக்கால பகுதியில் இந்திய படையினர் அப்பாவி இளைஞர்களை இவ்வாறு கொள்வது அவர்களது வலிமையான நடவடிக்கையாகவே இருந்து வந்தது. இதில் வலிமை இல்லாமல் நடந்தது என்னவென்றால், படுகொலைக்குள்ளான இளைஞனது அண்ணனான சிவசோதி தமிழ்ச்செல்வனை சந்தித்ததுதான். மாணவனாக இருந்த தனது தம்பியின் படுகொலைக்காக பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்தான் சிவசோதி என்ற இளைஞன். அவனை தயார் செய்து இந்திய படையினரது பலவீனமான நிலையை கண்டறிந்து
வேவு பார்க்கவென கற்பித்து அந்த தாக்குதலுக்கான திட்டத்தை தானே தயாரித்ததுடன் தானே நேரடியாக தலைமை தாங்கி களத்தில் இறங்கினான் தமிழ்ச்செல்வன். அது மட்டுமல்லாமல் தனது சுடுகலனை வேறொரு போராளியிடம் கொடுத்துவிட்டு கையெறி குண்டுகளுடன் எதிரியின் பிறன் இலகு இயந்திர துப்பாக்கி நிலைக்குள் பாய்ந்து சென்று அதனை செயலிழக்கச் செய்ததுடன் தனது சுடுகலனை பெற்றுக்கொள்வதற்கும் தாக்குதல் செய்தான். 15 பேரளவில் பங்கு கொண்ட இந்த தாக்குதலில் தமிழ்ச்செல்வனுடன் பரணி, சிறி, ரூபன், பீமன், கந்தண்ணை, செல்டன், ராகுலன், சேது, அம்மா, ரவி அன்னை, ரேகா, பாப்பா ஆகியோரும் இருந்தனர். தனது சகோதரனது படுகொலைக்கு பழிவாங்கவென இயக்கத்தை தேடி தமிழ்ச்செல்வனை சந்தித்த சிவசோதி பின்னர் சிறந்த போராளியாக ஆற்றலுள்ள வேவு வீரனாக தமிழ்ச்செல்வனால் வளர்த்தெடுக்கப்பட்டான். நன்கு அறியப்பட்ட டென்சில் கோப்பேக்கடுவ மற்றும் படை அதிகாரிகள் மீதான தாக்குதலில் பங்கு கொண்டு பரிசு பெற்ற அணியை வழிநடத்தி சென்றான். அன்று சிவசோதியாக பின்னாளில் பீட்டர் அல்லது கார்வண்ணன் என அறியப்பட்ட போராளியே அவன். யாழ் மாவட்ட பொறுப்பேற்ற பிறகு காலத்தில் மருத்துவ பிரிவை விரிவாக்குவதிலும் மருத்துவர்களை உள் வாங்குவதிலும் தமிழ்ச்செல்வன் காட்டிய ஆர்வம் மிக முக்கியமானது. ஜெய்சி குருக்களத்தில் எம்மை அழித்து விடலாம் என்ற மமதையுடன் சிங்களமும் பெரும் போரை தொடுத்தது. இடைவிடாது தொடர்ந்து நடந்த இச்சமர்களில் காயமடையும் போராளிகளின் எண்ணிக்கை 100களை தாண்டி ஆயிரக்கணக்காக அமைந்தது. இவ்வளவு பெரு எண்ணிக்கையாக காயமடைந்த போராளிகளை இவர்கள் எவ்வாறு பராமரித்து கொள்கிறார்களோ என சிங்கள ஆட்சியாளர்களும் ஆய்வாளர்களும் ஆச்சரியப்பட்டு கொள்ளும் அளவுக்கு எமது மருத்துவ பிரிவின் பணியானது அக்கால பகுதியில் இருந்தது யாரும் மறுக்க முடியாது. தமிழ்ச்செல்வன் தான் வீரச்சாவு அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ரேகாவிற்கு சொன்னாராம், வைத்தியத்தை காப்பாற்றி இருக்கிறோம், அவருக்கு பொருத்தி போகும் இரத்த வகையில் இருப்பில் இருக்கவில்லை என. பூநகரி பெருந்தளம் மீதான எமது தாக்குதலின் போது எதிரியின் விமான குண்டு வீச்சில் தமிழ்ச்செல்வன் பாரிய காயமடைந்த வேளை அவரை பாதுகாக்கும் முயற்சியில் காயமடைந்து வீரச்சாவடைந்த போராளிதான் வைத்தி. சிறந்த போராளியாக மிகச் சிறந்த மெய் பாதுகாப்பாளராக தனது கடமையை செய்து தமிழ்ச்செல்வனின் உயிரை காப்பாற்றினான் அவன். 14 வருடங்கள் கடந்த பின்னரும் 18 வருடங்கள் கடந்த பின்னரும் மறவாத நினைவுடன் மருத்துவ பிரிவின் தேவை பற்றியும் தன்னை காப்பாற்றி உயிர் கொடுத்த தோழனையும் பற்றியும் ஒருங்கிணைக்கும் மனத்துடன் இருந்தான் என்பது தமிழ்ச்செல்வன் சராசரி மனிதர்களிலிருந்து வேறுபடுத்தி உயர்வான போராளியாக நினைக்க வைப்பதாகும். பல்முனை ஆற்றல் கொண்ட தமிழ்ச்செல்வனின் ஆளுமை இன்னொரு வெளிப்பாடாக சூரிய கதிர் நடவடிக்கை பின்னான யாழ்ப்பாண செயற்பாடுகளும் சொல்லலாம். எதிரியின் முற்றுகைக்குள் இருந்த யாழ்ப்பாணத்திற்குள் தேர்ந்தெடுத்த போராளிகளை நிலைப்படுத்தி செயற்படுத்தினார். யாழ்ப்பாணத்திற்குள் வெற்றிகரமாக நின்று பிடித்த அவனது போராளிகள் குறிப்பிட்ட சொல்லக்கூடியதாக வரலாற்றில் பதிவாகிவிட்ட இராணுவ வெற்றிகளை கூட ஈட்டினார். அதற்கு மேலாக மக்களையும் மாணவ சமூகத்தையும் ஒருங்கிணைந்து வெகுசன போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தமையானது தமிழீழ விடுதலை வரலாற்றில் இன்னொரு மைல்கல்லாக பதிவானது. இந்த எழுச்சியானது எமது விடுதலை போரை பயங்கரவாதமாக உலகின் முன் சித்திரைக்கும் முனிகளை சிங்கள அரசை நிலைகுலைய செய்தது. எமது மக்கள் அணிதிரண்டு பொங்கி பிரகிவித்த இந்த நிகழ்வில் இலங்கை தீவும் தாண்டி உலக அரங்கிற்கே ஒரு கணம் எம் மக்களை நோக்கி திரும்பி பார்த்தவையாகும். தமிழ்ச்செல்வனின் பல்வேறு அரசியல் நிர்வாக சமூக பொறுப்புகளின் மத்தியில் கூட தெரிவு செய்யப்பட்ட அவனது போராளிகளின் மூலமாக நாம் பெற்ற இவ்வெற்றிகள் அவனது முதிர்ந்த அனுபவத்தினதும் ஆளுமையினதும் வழிநடத்தலின் பெறுபேறே. தாயகத்தில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த எமது மக்களிடையேயும் கூட தமிழ்ச்செல்வனின் தொடர்புகளும் அணுகுதல்களும் கருத்தூட்டல்களும் எமது விடுதலை போருக்கான பயனுள்ள பின்புலத்தை ஏற்படுத்தி இருந்தது என்பது எப்போதும் நினைவில் வெளிப்படத்தக்கதாகவும் இருந்தது. அது 1991 சமரின் ஒரு கடினமான கட்டம். கடலால் இறங்கி தரையால் நகர்கின்ற எதிரியை வழிமறித்து சண்டையிடுகிறது தமிழ்ச்செல்வனின் அணி. கனரக வாகனம் ஆயுதங்களுடன் நகரும் எதிரியை இலகுவாக ஆயுதங்களுடன் வழிமறித்து நிற்கும் கடினமான சண்டையது. வீரர்கள் வீழ்ந்து விட்டனர். வியூகம் உடைந்து விட்டது. பின்வாங்க வேண்டியது
தவிர்க்க முடியாததாகிவிட்ட நிலைமையை அங்கு தமிழ்ச்செல்வன் அப்போது தினேஷாக இல்லை, ஆவேச நிலையில் தன் நிலை உணராது எதிரியை எதிர்ப்பதில் மட்டும் குறியாக நின்று போரிடும் தினேஷ் பின்வாங்க மறுக்கிறான் என்று நடைபேசியில் செய்தி வந்ததும் வரமாட்டேன் என்று குளற ஆளை குண்டுக்கட்டாய் தூக்கி கொண்டு வந்து சேர்த்ததும் மாறாத நினைவுகள் களத்தில் தனது நுரையீரலை துளைத்த ரவையின் வலியையும் உணராது ரவை பட்டதே தெரியாமல் அவனை கட்டி வைத்ததுதான் என்ன? இதனை விளங்கிக் கொண்டால்தான் தமிழீழ அரசியலுக்கான தமிழ்ச்செல்வனின் தகமையை விளங்கிக் கொள்ளலாம். தமிழனின் அடிமை வாழ்வை மாற்றியமைக்க சரியான அரசியல் தலைமை இல்லாமல் போனதே எம்மினத்தின் இன்று வரையான அவல நிலைக்கான காரணம். எம்மினத்தின் அடிமை வாழ்வை உணர்ந்தும் தெரிந்தும் இருந்த எமது இனத்தின் மூத்த தலைவர்கள் கூட நிலைமையை மாற்றியமைக்க சரியான துணிவான முன்முயற்சிகளை செய்ய தவறினர். கொடுங்கோலர்களால் புரிந்து கொள்ள முடியாத அகிம்சை வழி போராட்டம் தோல்வியடைந்து தமிழர்களுக்கு உரிமை எதையும் வழங்க முடியாதென்று சிங்கள தலைமைகள் ஏமாற்றி மறுத்தபோது தந்தை செல்வா கூட தமிழினத்தை இனி கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என ஆற்றாமையுடன் தான் உரைத்தாரே தவிர எம் உரிமையை பெற தீவிர வழியிலோ அல்லது ராசதந்திர வழியிலோ காத்திரமாக போராட துணியவில்லை. இந்த வல்வெட்டி துறையிலிருந்து 50 இளைஞர்கள் முன்வாருங்கள் என்று அங்கு சொன்னது போல் ஒவ்வொரு ஊரிலும் சொன்னார்கள். போராட்டத்தில் நாட்டை அமைப்பேன் என்றும் சொன்னார்கள். இயல்பாக கிளர்ந்த இளைஞர்களின் எழுச்சியை கூட பெற்று கோஷங்களால் திசை திருப்பும் அரசியல் ஆக்கினான் அமிர்தலிங்கம். சுயாட்சி என்றும் 50க்கும் 50 என்றும் தமிழரின் வாழ்வும் அரசியலும் பேச்சிலும் எழுத்திலுமாக காலத்தை கழித்து வர இனத்தை மாற்றியும் நிலத்தை விழுங்கியும் மொழியை கவ்வியும் பாழ்படுத்தியும் சிங்களம் தன்னாதிக்கத்தை தொடர்ந்தது. தமிழர்கள் தூங்கினர் அல்ல தமிழ் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் தூங்கினர். கியூபா, வியட்நாம், பங்களாதேஷ் வரிசையில் தமிழீழமும் விடுதலை பெற கிடைத்திருக்க கூடிய வாய்ப்பை கைநழுவ விட்டனர். கையால் ஆகாததுடன் எம்மவரின் கையமையை அரசியல் கண்முன்னே பார்த்து பக்குவப்பட்டு தேர்ந்த தமிழனால் ஆம் எங்கள் தலைவரால் விடுதலைக்கான அரசியலுக்கு அடித்தளம் அமைந்தது. வீரமும் செயலாக்கமும் கொண்ட ஆயுத போராட்டம் அரசியல் உருவமானது. உயிர் மீதான அச்சமோ கோழைத்தனத்தையோ உருவாக்குவது என்றும் தேசத்தின் விடுதலையை நகர்த்த வேண்டிய பொறுப்பில் உள்ளோர் இந்த அச்ச நிலையை கடந்தவர்களை இருக்க வேண்டும் என்பதை அடிக்கடி சொன்னவர் தலைவர். இந்திய அரசு எம் மக்களுக்கான விடுதலையை பணயம் வைப்பது ஆடிய நாடகத்தில் விட்டு கொடுக்காது விடாமல் தலைவர் உறுதியாக நின்றதை காரணம். உயிர் வாழ்வு பற்றிய நம்பிக்கை அல்ல, தேசத்தின் விடுதலை பற்றிய தெளிவு. தமிழீழ விடுதலைக்குரிய அரசியலுக்காக தமிழ் செல்வனின் தகமையை அவனது துணிவு கூடாகவும் அர்ப்பணிப்பு கூடாகவும் பார்த்தார் தலைவர். தேசிய விடுதலைக்கான அரசியல் பற்றிய பறந்து விரிந்த விசாலமான தனது கனவுகளை தமிழ் செல்வனின் மனதில் பதிய வைத்தார் தலைவர். மக்கள் மையப்பட்ட அரசியல் அலகுகள் பற்றி தலைவரின் எண்ணங்களை செயல்படுத்துவதில் தமிழ் செல்வன் மூச்சாக செயற்பட்டார். வறுமைப்பட்ட மக்களின் குழந்தைகள் பேச்சாக போகின்ற இருப்பதும் தலைவரின் தமிழ் செல்வனும் கதைத்து கொண்டிருப்பார். கொஞ்ச நாள் செல்ல மெழுமெழுவாக அழகான குழந்தையொன்றை புகைப்படத்தையும் மிகவும் மெலிந்த இன்னொரு குழந்தையின் புகைப்படத்தையும் ஒன்றாக காட்டுவார் தலைவர். இந்த பிள்ளையைதான் எமது சிறுவர் போசாக்கு பூங்கா பெற்று போற்று மெழுமெழு பிள்ளையாய் தாயிடம் திரும்ப பெற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லும்போது தலைவரின் சொல்லில் மகிழ்ச்சி பொங்கும். குழந்தைகளை, சிறுவரை போசா பூங்கா என்றும் ஆதரவற்ற முதியவர்களை பராமரிப்பதற்கான மூத்தாளம் பேணலகம் இன்னொரு தளத்தில் செயற்படும். இவ்வாறு ஒவ்வொரு வயதினருக்கும் சமூகத்தில் ஒவ்வொரு மட்டத்திற்குமான ஆரோக்கியம், சுகாதாரம், கல்வி என ஒவ்வொரு தளத்திற்குமாக கட்டுமானங்களை உருவாக்கி அரசியல் செய்த தமிழ் செல்வனின் ஆளுமை விசாலமானது. யாழ்ப்பாணம் வலிகாமத்தில் இருந்து ஒரு பொழுதில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்தனர். நெருக்கடிகளை சந்தித்தோம், உண்மைதான். ஆனால் பட்டினி சாவோ, நோய் அல்லது நோயுற்றதனாலோ சாவோ எதுவாயினும் ஒன்றையினும் நடந்ததாக யாரேனும் சொல்ல முடியுமா? முழு பிரச்சனைகளும் எமது இயக்கமே பொறுப்பேற்று தீர்த்து வைத்தது என்றும் சொல்ல முடியாதுதான். எமது மக்களும் நிறுவனங்களும்
சமூகத்தின் அனைத்து மட்டத்தினரும் சேர்ந்து சுமந்ததால் வந்ததே வெற்றிதான் இது. இல்லை என்று கூற முடியாது. ஆனால் இதற்காக எம் சமூகத்தை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி இரவு பகல் பாராது களத்தில் முன்னின்று வழிநடத்தி அரசியல் நிர்வாகத்தை ஆற்றலை வெளிப்படுத்தினார் தமிழ்ச்செல்வன் ஐயா. அதுபோல்தான் தென்மராட்சியிலிருந்து வன்னிக்கும் வன்னி உள்ளேயுமான இடப்பெயர்வுகளுமாக எம் மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு அலைந்து திரிந்த பொழுதெல்லாம் அவர்களுடன் நின்றனர் எம் அரசியல் போராளிகள். எம் மக்களுக்கு சிறப்பாக வாழ்வளிக்க முடியாது போனாலும் சீரழிந்து போகாமல் பார்த்து கொண்டோம் என்றால் அது நிர்வாக சேவை, பொருண்மிய மேம்பாட்டு நிறுவனம், தமிழீழ சுகாதார சேவை, குழந்தைகள் பெண்கள் நலன் பேணல் அமைப்புகள் ஆகிய தமிழ்ச்செல்வனின் ஆளுமையில் அமைந்திருந்த அரசியல் கட்டுமானங்கள் தான் அவை. கடல் பொங்கி ஆழி பேரலை கோரத்தாண்டவம் ஆடியது. பாதிக்கப்பட்ட ஆசியாவின் பல நாடுகளுடன் ஒப்பிடுகையில் நாம் சந்தித்த அழிவு கொஞ்சமல்ல. மீள எழுந்தோம். பேரினவாத அரச ஆழி பேரலை மீள கட்டுமான திட்டத்தை செயற்பட விடாமல் முடக்கி தடை செய்த போதும் நாங்கள் மீள எழுந்தோம். விரைவான அனர்த்த முகாமைத்துவத்திற்காக உலக அரங்கில் நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களானோம் என்றால் அதுவும் உலக உயர்மட்டத்தில் ஆவணப்படுத்தப்பட்டு முறையாக பாராட்டப்படும் வகையில் செயற்பட்டு காட்டினோம் என்றால் எல்லா வளங்களும் கொண்ட நாடுகளை விட சிறப்பாக வேகமாக இங்கு அவசர புனர்வாழ்வு மற்றும் சுகாதார ஆரோக்கிய பிரச்சனைகளை கையாண்டுள்ளோம் என்றால் மேற்படி எமது தமிழ்ச்செல்வனின் ஆளுமையில் அமைந்த சமூக அரசியல் கட்டுமானங்களால் தான். போரின் உச்ச நெருக்கடியிலும் கூட, எதிரியின் பொருண்மைய தடைகளின் போதும் கூட பிச்சை எடுக்கும் ஒருவரை கூட எம்மண்ணில் காண முடியாத படிக்கு சமூக மட்டத்தில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதென்றால் அரசியல் வேலை திட்டங்களின் வீச்சை புரிந்து கொள்ளலாம். எமது அரசியல் வேலை திட்டங்களின் பின்னணியில் தலைவரது சிந்தனையும் வழிநடத்தலும் இருந்தது என்பது உண்மைதான். இன்னும் சொல்ல போனால் தலைவரது எண்ணங்களின் செயல் வடிவங்களில்தான் இவை என்பதும் உண்மைதான். ஆனாலும் தலைவரின் எண்ணங்களையும் வழிநடத்தல்களையும் புரிந்து தெளிந்து செயலில் நடைமுறைப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பு, அறிவு, திறமை, ஆளுமை என்பன ஒருங்கே பெற்ற ஆற்றலோனாக தமிழ்ச்செல்வன் மிளிர்ந்து செயற்பட்டான் என்பதே உண்மை. விடுதலைக்கான அரசியல் பணி ஒரு வகையில் சவாலானது. இறமையுள்ள நாடு என்ற சொற்பதமானது ஆக்கிர மீட்பாளர்களது எல்லா கொடுமைகளுக்குமான கவசமாக அமைந்துவிடும். அதேவேளை விடுதலை வேண்டி போராடும் இனத்தின் தற்காப்பிற்கான போராட்டமானது பயங்கரவாதமாக முறையிடப்படும். ராஜதந்திர அழுத்தத்திலிருந்து நாகரிகமற்ற நேரடி அச்சுறுத்தல் வரை பல பேச்சு மேசைகளில் பல படிமுறைகளில் இந்தியா எம்மை பணிய வைக்க முயன்ற படிப்பினைகளையும் சிங்கள அரசு பேச்சுக்களின் போது எம்மை ஏமாற்ற முயலும் தொடர்ச்சியான அணுகுதல் பற்றியும் தலைவரிடம் தேசத்தின் குரல் பாலா அன்னை அவர்களிடம் நிறையவே கற்றறிந்து புடம் போடப்பட்டவனாய் இருந்தான் தமிழ்ச்செல்வன். எம் மக்கள் மத்தியில் இருந்த மெத்த படித்தவர்களது வலிமையற்ற பேச்சுக்கள், அதாவது சரணாகத்தான் சமாளிப்புகள் ராசதந்திரமாக கூறப்பட்டது ஒரு காலம். தமது இனத்தையே அடிமை கொள்ள வைக்கும் ஆக்கிரமிப்பாளர்களை துணை போய் காட்டிக் கொடுப்பதை ராசதந்திரமாக கூறப்பட்டது இன்னொரு பக்கம். விடுதலைக்கான நியாயத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பதிலும் சரி, அதே வேளை உரையாடலை சிறப்பாக முன்னெடுத்து சபையின் நிலைமையை தனது ஆளுமைக்குள் எடுப்பதிலும் சரி தமிழ்ச்செல்வன் தேர்ந்த ராசதந்திரியாக செயற்பட்டார். மறைத்துரைக்க முடியாத முன்வைக்கப்படும் அவரது கருத்துக்களுடன் உலகம் முழுவதும் அறியப்பட்டு விட்டது அவனது சிரிப்பும் அவரது சந்திப்பவர்களை கட்டி போடும். ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் அவர் கையாண்ட விதமும் கூட தேர்ந்த முகத்திருந்தை அரசியல் தலைவனாகவே அவரை உலகிற்கு அடையாளம் காட்டி நின்றது. எமது மக்களின் துயரங்களை கருத்தில் எடுக்க கூடாது என்ற தீர்மானத்துடன் முன்கூட்டிய முடிவுடன் வருபவர்களை தவிர மற்ற எல்லோரையும் தமிழ் செல்வரின் செல்வாண்மையால் கண்டு எம் நியாயங்களை உணர்த்தி சென்றவர் என்பதே உண்மை. தலைவர் உணர்வூட்டிய பாதி மற்றும் பாலா அண்ணனிடம் கேட்டறிந்தும் தானாக கற்றுத்தெரிந்தும் மீதியாக முதிர்ந்து அரசியல் தலைவராக ராச தந்திரியாக பேச்சுவார்த்தையாளராக தமிழ்ச்செல்வன் பரிணாமித்தார். தமிழ்ச்செல்வனது ராஜதந்திர திறனானது அவரது சிறப்பாற்றலும் நேர்மையான விடுதலை பற்றானதும் வெளிப்பாட்டு உறுதியாக கூறலாம். ஈழ தமிழினத்தில் வரலாற்றில் மட்டுமல்ல
ஒடுக்கப்பட்டு விடுதலை வேண்டி நிற்கும் இனங்களில் சார்பிலும் கூட தமிழ் செல்வன் ஐயாவின் ராஜதந்திர திறனும் அணுகுதலும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும். தலைவர் அரசியல் பொறுப்பாளராக தமிழ் செல்வனை மிக உயர்வாக மதித்தார். தமிழ் செல்வனது கருத்தறியாது தலைவர் செயற்படுவ விடயங்களும் அரிதாகவே இருக்கும். அதேவேளை நிர்வாக விடயங்கள் அல்லது மக்கள் நலன் சார்ந்த விடயங்களில் தவறாது நிகழும்போது கண்டிக்கவும் தவறமாட்டார். பொதுமக்களுக்கு எங்காவது தொற்று நோய் ஏற்பட்டிருந்ததாகவோ எம்மால் தீர்க்கப்படக்கூடிய குறைபாடுகள் கவனிக்கப்படாமல் இருந்ததாகவோ நிர்வாக விடயங்கள் நியாயமின்மை நிகழ்ந்ததாகவோ முறைப்பாடுகள் கிடைக்கும் வேளையில் தலைவரது கோபமும் வெளிப்பாடும் தலைவரது இந்த கண்டிப்பை யாராவது வேறு விதமாக விளங்கி தமிழ் செல்வனை குறை சொல்லி அவரது பணிகளை பங்கப்படுத்தி முற்பட்டாலும் உடனே தலைவருக்கு கோபம் வரும். தமிழ் செல்வனது செயற்பாடுகளும் தாக்கத்தையும் அவரது சாதனைகளையும் எடுத்துக் கூறவும் தயங்க மாட்டார் தலைவர். அன்பும் கண்டிப்பும் உறவும் உரிமையும் கோபமும் பாசமும் கொண்ட அவர்களது உறவு அற்புதமானது. எங்காவது யாராவது ஒரு போராளி அல்லது பணியாளர் தவறு செய்து அது ஒரு விடயமாக ஆகிவிட்டதென்றால் தலைவரிடம் வரும்போது சங்கடத்துடனும் சஞ்சலத்துடனும் இருப்பான் தமிழ்ச்செல்வன். தலைவரிடம் கதைத்து தெளிவுபடுத்திய பின் புறப்படும் போது இடைக்கிடை பேச்சு வாங்கி தெளிந்தால்தான் நல்லது என சிரித்து கொண்டே சொல்வதை காணலாம். எம்மின விடுதலை வேண்டி உலகம் முழுக்க ஒலித்த அவனது குரல் இன்னும் ஓயவில்லை, இனியும் ஓயாது. எம் விடுதலை வரை ஓயாது. வாழ்ந்தபோது செய்ததையே அவன் வீழ்ந்த போதும் செய்தான். கைத்தடி தாங்கிய அந்த புன்னகை செல்வனின் முகம் உலகின் மனச்சான்றின் முன்னே, உலக தமிழினத்தின் முன்னே எழுப்பிய வினாக்களுக்கான விடையே சிங்களம் சொல்லும் காலம் வரும். தமிழ்ச்செல்வன் எம்மை விட்டு பிரிந்து விட்டான் என்பது எவ்வளவு தூரம் உண்மையோ, தமிழ்ச்செல்வன் எம்மை விட்டு பிரிய மாட்டான் என்பதும் அதே அளவு உண்மை. தமிழீழம் பற்றிய கனவாக அந்த கனவின் செயல் வடிவத்திற்கான நிர்வாக அலகுகளாக அந்த நிர்வாகங்களை இயக்குகின்ற ஆளுமையாக வாழ்கின்றார், வாழ்வார். என்றும் வரலாற்றில் வாழ்வார், வரலாறாய் வாழ்வார். நினைவு பகிர்வு சா. பொட்டு அம்மன், புலனாய்வு துறை பொறுப்பாளர், தமிழீழ விடுதலை புலிகள். நன்றி. நன்றி யாழவன். உலகமே விழி உயர்த்தி நிற்கும் தமிழர் தாயக விடுதலை போராட்டத்தின் அழிக்க முடியாத வரலாற்று வீரர்களால் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திச் சென்றவர் பிரிகேடியர் சுப தமிழ்ச்செல்வன். இவரது போரியற் திறன்களையும் அரசியல் நுண்ணறிவையும் ஒருபோதும் தமிழர்களால் மறந்து வாழ முடியாது. அத்தகைய மாவீரனுக்கு வணக்கம் கூறி இன்றைய அறிவோம் தமிழீழம் சிறப்பு கீவழி இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை அறிவோம் தமிழீழம் சிறப்பு கீவழியில் உறவுகளை சந்திக்கும் வரை புரட்சி வணக்கங்களுடன் விடைபெறுகின்றோம். நன்றி. தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.